பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போதே நாம் ரதத்துடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் நாம் ரதத்துடன் சேர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த ரதம் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு அறிவுறுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ரதத்துடன் சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகத்தை பற்றி இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. அவர் கையில் அந்த பரிசுத்த வேதாகம் கொடுக்கும்போது அந்த தெளிவுபடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்த அறிவுறுத்துகிறார். அமேன். அந்த வார்த்தையானது அவர்களிடத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவர்களிடத்தில் ஊற்றப்பட வேண்டும். அந்த அன்பிலே அவர்கள் வளர வேண்டும். அந்த அன்பிலே அவர்கள் கலிகூற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய விருப்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட விருப்பத்தை நாம் இந்த நாளில் நிறைவேற்றுவோமா?